ஐயனார் துணையில இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு போயிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேருமே பேசிக்கிறாங்க. நம்மள எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க பாருங்க, நம்மள சேர்ந்து வாழ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்போ சோழனும் சொல்கிறாங்க, ஆமாங்க நான் கூட ஒரு நிலமையில நான் சேர்ந்து வாழலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாங்க. நிலா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, உங்களுக்கு அந்த அளவுக்கு தோணிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இல்லைன்னா பேசாமல் நம்ம சேர்ந்தே வாழ்ந்துடலாமா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிட்டு நிலா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் மனசில் கூட நினைக்காதீங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் வேறு கேரக்டர், நான் வேறு கேரக்டர், செட்டே ஆகாது. 2 பேருமே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறோம். நீங்கள் இதில் நினச்சே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து சோழன் வந்து நினைக்கிறாங்க, நீ இன்னும் எவ்வளோ தாண்டா அசிங்கப்படுவ, இன்னும் இதுக்கு மேலே அவகிட்ட எதுவுமே பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து அங்கேருந்து நிலாவும் சோழனும் போயிடுறாங்க. நிலா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சேரன் அண்ணா கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு, கோர்ட்டுக்கு போனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே எல்லாம் முடிஞ்சு, இந்த மாதிரி கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, சினிமாவில் வர்ற மாதிரியெல்லாம் நாங்களும் போய் பேசணும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. டிவோர்ஸ் கிடச்சிருச்சாமா இப்போது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைண்ணே உடனே எல்லாம் தரமாட்டாங்க, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பல்லவன் கேட்குறாங்க, அண்ணி என்ன அண்ணன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா என் கூட தான் வந்தாங்க, வருவாங்க இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணன் ஓகேவா அண்ணி, நல்லா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்டா இப்படி கேட்குறேன், அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சோழன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. கான்ஸ்டபிள் கேட்பாங்க, என்னடா அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அப்பா அம்மா யாராவது வந்தாங்களா, உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன சார் கேட்குறீங்க, நிறைய கூத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்னை கொலை பண்ணலாம் பார்த்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் நடந்துச்சுன்னு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா அவங்க அப்பாவை தூக்கி போட்டிருப்பல்லடா ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேண்டாம் விடுனா, அவர் என் மாமனாராக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாங்க. அடுத்து சோழன் வந்து அந்த அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்கிறாங்க, அவள் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறா சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க, என்னடா சொல்கிற, இந்த புது கதையாக இருக்குது, நான் தான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தல டிவோர்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணுறது, அவள் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோழன். என்னடா என்னவோ சாக்லேட் வாங்கி தர்ற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, அவள் அப்படி தானே கேட்குறா, சாக்லேட் வாங்கி தர்ற மாதிரி தான் டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து அழுவாங்க. அழுந்துட்டு, நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ்ண்ணே ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட அழுந்துட்டு இருப்பாங்க. சரிடா தம்பி நீ அழாத, நான் வந்து எனக்கு ஆம்பளைங்க அழுந்தாலே எனக்கு பிடிக்காது, எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுடா, அழாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து நிலாவுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, என்னம்மா என்னென்னோ கேள்விப்பட்டேன், என்ன வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் என்ன வேலை பண்ணேன் சார், நான் என்ன எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. இல்லைம்மா ஏதோ கோர்ட்டுக்கு போயிருக்கியான், டிவோர்ஸ் கேட்குறியான், ஏதோ வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் சார் வாங்க தான் போயிருந்தேன், அப்படி உங்களுக்கு யாருக்கு இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார் சொன்னான்றது முக்கியம் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை, அதனால தான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செட் ஆகாததுக்கும் நீ வேணும்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் தேவை, நீ வேணும்னா உன் இஷ்டத்துக்கு பிரிஞ்சுக்குவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கேட்பாங்க. இங்கே பாருமா நான் சொல்கிறத கேளு, உன் புருஷனோட பேசி சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே சொல்லிடுவாங்க. சோழன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த கான்ஸ்டபிளை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நிலா வந்து இது யார் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு திங்க் பண்ணி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.